தமிழகத்தில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள தமிழக முதல்வர் தற்போது பெண்களுக்கும் தமிழக மக்களுக்கும் சில சிறப்பான திட்டங்களை அறிவித்திருக்கிறார். நேற்றுடன் 1 மாத காலம் ஆகிவிட்டது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் மக்களிடம் சில கருத்துக்களை கேட்போம், வாருங்கள். பெண்களுக்கும் நல்ல பாதுகாப்பான எங்களுக்கு விஜய் சார் நல்ல பாதுகாப்பானது. அவர் தான் வரணும்னு நாங்கள் நினைச்சா அவரே வந்துட்டார். கண்டிப்பா இது தொடரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இது எல்லாத்துக்குமே நல்லது தான். இப்போ வர ஆட்சி நல்லா தான் போயிட்டு இருக்கு. அது 1 மாசத்துக்குள்ளே அதை செய்யணும் இதை செய்யணும்னா யாராலையும் முடியாது. கண்டிப்பா அதை கண்டிப்பா ஒவ்வொன்றா செய்வார். எங்களுடைய கருத்து. எங்கள் கருத்து என்ன, நல்லது செஞ்சால் எல்லாம் விலைவாசியெல்லாம் ஏறி போயிருக்கு. அதெல்லாம் குறையணும். இந்த கேஸெல்லாம் விலை கூடி போய் தான் இருக்குது. எல்லாம் குறையணும். நகை விலையெல்லாம் இப்போ கிட்ட போக முடியல. ஒரு மூக்குத்தி எடுக்கணும்னாலும் அது 3000 4000 சொல்கிறாங்க. இதெல்லாம் குறையணும். குறைஞ்சாத்தான் நம்ம மக்கள் நம்பிக்கையால் நானும் ஓட்டு போட முடியும், இல்லைன்னா போட முடியும். பெண்களுக்கு பாதுகாப்பான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, அதனுடைய கருத்துன்னு சொல்லுங்க. அது அறிவிக்கட்டும். நல்லது நடந்தால் நல்லதே நடக்கும். கெடுதல் பண்ணால் அது ஒன்றும் ஆகாது. ஆட்சி இது நல்ல தரமான ஆட்சி அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை காட்டிலும் இந்த ஆட்சி உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்குது. நல்ல விஷயங்கள் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனுக்குடனே எல்லா இடத்துலையும் அதிகாரப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நிர்வாகம் நல்லபடியாக நல்லா போயிட்டுருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இன்னமும் நல்லபடியாக பண்ணுவாங்க. பாதுகாப்பு திட்டங்கள் எப்படி இருக்கிறது? நம்பர் 1 இருக்குது. அதுக்கான முயற்சிகள் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு கொடுத்து சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஆரம்பித்து நல்ல லெவலாக போயிட்டுருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தரமாக கண்டிப்பான முறையில் வருது. அப்போது லஞ்ச லாவணியங்கள் குறைஞ்சிருக்கிறதா? லஞ்சங்கள் சுத்தமாக ஒழிஞ்ச மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மதுரையில் இருக்கிறேன். நான் சுற்றிக்கு இருக்கிற அலுவலகங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதிரடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லஞ்ச ஒழிப்பு அதிரடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான விழிப்புணர்வும் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்கான விழிப்புணர்வு அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நல்ல ஆட்சி அமைஞ்சிருக்கு. அது ஒரு சந்தோஷம். பெண்களுக்கான பாதுகாப்பான அரசில் தமிழக வெற்றி கழகத்தோட இந்த அரசு தான் சிறப்பான அரசு. 2 நாளைக்கு முன்னாடி கூட சிங்கப்பெண்கள் அதிரடிப்படைன்னு சொல்லி பெண்களுக்கான பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நியமித்து தமிழ்நாடு முழுவதும் சிங்கப்பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. பெண்களுக்கு ஒன்றுனா இந்த ஆட்சி யாரையும் பாகுபாடின்றி ஆக்ஷன் நடப்போம்னு இன்றைக்கு கொண்டு தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கான சிறப்பான ஆட்சி தமிழக வெற்றி கழகம் ஆட்சி. இன்னும் 4 வருடம் இருக்குது. இந்த 4 வருடத்தில் தமிழ்நாட்டில் முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடை கொண்டு வருவார் எங்கள் முதல்வர் விஜய் அவர்களுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் எல்லாமே செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா சார்? உங்களை எதிர்பார்ப்பு இருந்தாலும் எதுனாலும் உங்களுடைய வெளிப்படுத்துங்க. அப்படி வரும்னு சொல்லியிருக்காங்க சார். இனிமேல் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல திட்டங்களை அவங்க அறிவிச்சிருக்காங்க சார். அறிவிச்சிருக்காங்க. கேஸெல்லாம் தரோம், 1 வருஷத்துக்கு உண்டான காசை தரோம், 6000 தரோம் கேஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் தான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். எனக்கு இந்த காசு 1000 ஏற்றி விட சொல்லுங்க சார். ரொம்ப கஷ்டத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். வீட்டு வாடகை கொடுக்க முடியல. பிள்ளைகளோட ரொம்ப கஷ்டமாக வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். மதுரை எந்த பகுதியில் இருக்கீங்க சொல்லுங்க. நான் என் பேர் வேளாண்மை சார். நான் இருக்கிறது கரும்பாலம் எஸ்எம் நகர் சார். அந்த இடத்துல தான் சார் நான் வீட்டு வாடகைக்கு இருக்கேன் சார். என்ன தொழில் பண்ணுறீங்க? ஹோட்டல் கடையில் பாத்திரங்கள் ஒரு வேலை சார். பாத்திரங்கள் வீட்டு தான் சார் இருக்கு. டெய்லி 250 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன் சார். கட்டுவடி வரமாட்டேங்குது சார். இந்த 1000 பணம் எப்பவுமே நான் வாங்கலை சார். இந்த வருஷம் இந்த ஆட்சியில் நீங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன். ஆனால் ஜெயிச்சிட்டாரு. அவராச்சும் அவர் மூளையை தான் நாங்கள் வாங்கலாமட்டு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் சார். அதனால தான் சார் எனக்கு ஒரு உதவி இப்போ இந்த வட்டம் மட்டும் எனக்கு இந்த உதவி பண்ணி விடுங்க சார். ரொம்ப நான் கஷ்டத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் பிள்ளைகளோட.